பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்க்க சரியாக இருக்கணும், சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தவறான பாதையில் தான் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்ற வரைக்குமே நம்ம சேரக்கூடிய நபர் வந்துட்டு எப்பேற்பட்ட நபர் அப்படின்றது பெரும்பான்மையான நேரங்களில் நம்மளுக்கு தெரியறதில்ல. நம்ம ஒருத்தவங்க கிட்ட பழக ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் பழகினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழகிற அந்த நபர்களுடைய உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சில பேர் அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் மோசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி விலகிடுவாங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம அந்த நபரை விட்டு விலகி போயிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த நபர் வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இதே மாதிரியான ஒரு கேஸை தான் இன்னைக்கு நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேனலில் நம்ம கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாங்ஃபோர்ட், பிரிட்டிஷ் கொலம்பியா, இது ஒரு அழகான சிட்டி, ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வான்கோவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்த ஏரியாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான நிறைய பிளேசஸ் இருக்குது, நிறைய பார்க்ஸ், லேக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அங்க குற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு. ஆனா இவ்வளவு சேஃபா பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த சிட்டில 2010 எல்லாத்தையும் ஷாக் ஆக வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. இதனால அந்த ஊருடைய அமைதி வந்துட்டு மொத்தமா பிரேக் ஆகுது. மார்ச் 19, 2010 ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும். லாங்ஃபோர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கெலோப்பிங் கூஸ் அப்படின்ற பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜுக்கு பெரும்பான்மையா நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஈவினிங் டைம்ல நிறைய பேர் ரன்னிங் போவாங்க, வாக்கிங் போவாங்க, ஜாகிங் போவாங்க. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நபர் வந்துட்டு ஜாகிங் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துக்கு போயிருக்காரு. கூடவே இன்னொரு நபர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் இருந்த அந்த சமயத்துல திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு கருகிற மாதிரியான வாடை வருது இவங்க நோட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இந்த வாடை வந்துட்டு எங்க இருந்து வருதுன்னு தெரியுதா, இதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜ்ல இந்த மாதிரியான ஒரு வாடை வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரொம்ப நேரம் இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் இந்த வாடை அந்த பிரிட்ஜுக்கு அடியில இருந்து வருது அப்படிங்கிறது தெரியுது. சரி, இப்படியே நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அங்க இருந்து இறங்கி பிரிட்ஜுக்கு கீழே வராங்க. இப்படி இவங்க வந்து பார்த்தப்ப தூரத்துல ஏதோ ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை இவங்க தூரமா இருக்கும் போதே பாத்துறாங்க. என்னது இது எரிஞ்சிட்டு இருக்குன்னு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போறாங்க. அது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு பழைய கார்பேஜ் மாதிரி இருந்திருக்கு, ஒரு ஹாக்கி பேக் மாதிரி இருந்திருக்கு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேக்குக்கு கிட்ட நெருங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது. இது வழக்கமா டயர் எரிக்கிற மாதிரி, பேக் எரிக்கிற மாதிரியான வாடை கிடையாது, ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. இதனால அப்பயே இவங்களுக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமா பட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேக்குக்குள்ள என்னதான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டியில பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குச்சி எடுத்து தூரமா நின்று அந்த பேக்குக்குள்ள அந்த குச்சை விட்டு இப்படி வெளியில தூக்கி உள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்படி பார்த்தப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே அது ஒரு சடலம் அப்படின்றது தெரியுது. ஆனா அது மிருகத்தோடைய சடலமா இல்ல மனுஷனுடைய சடலமா அப்படின்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகத்தோடைய சடலத்தை எரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வெளியில ஓப்பனா வச்சு எரிக்கலாமே, இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டிக்குள்ள அந்த மிருகத்தை வந்து ஸ்டஃப் பண்ணி அதுக்கு மேல எரிக்கணும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, ஒருவேளை இது மனுஷனுடைய உடம்பா கூட இருக்கலாம். அதுவும் ரொம்பவே தனியா இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜு கடியில வச்சு எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல. இங்கதான் நம்மளை சுத்தி எங்கேயோ ஒரு இடத்துல கொலகாரம் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே பயம் வருது. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அங்க இருந்த பயத்துல முதல்ல இந்த பிரிட்ஜை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி அவசரமா அந்த பிரிட்ஜை விட்டு வெளியில ஓடி போறாங்க. இப்படி ஓடினவங்க வெளியில போன உடனே 911க்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நாங்க பார்த்தோம், எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களால ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்க முடியாது, அந்த கொலகாரம் ஒருவேளை இங்கதான் இருக்கானோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது, உடனடியா நீங்க வாங்க சார் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இந்த போன் கால் வந்துட்டு ரீச் ஆன உடனே அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து போலீஸ் ஆஃபீஸர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு வராங்க. இப்படி வந்து இவங்க கிட்ட அந்த பெட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பிரிட்ஜுக்கு அடியில போயிட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்த உடனே போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிருது இது மிருகம் கிடையாது, இது ஒரு மனிதனுடைய சடலம் அப்படின்னு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்னால இது யாருடைய சடலம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இல்ல, இது பயங்கர மோசமா எரிஞ்சு போய் கிடக்கு. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு வர வைக்கிறாங்க. வர வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துல வேற எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீம் வந்து அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தப்ப உள்ளார எரிஞ்ச நிலைமையில் இருந்தது ஆணுடைய சடலமா இல்ல பெண்ணுடைய சடலமா அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு மோசமா எரிஞ்சிருக்கு. அந்த பேக்கோடைய ஒரு பகுதி ஜிப்
ஜிப்பு வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிருக்கு. அந்த பேக்குள்ள எரிஞ்ச நிலைமையில சில துணியோடைய பீசஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அந்த பேக்கை சுத்தி லைட்டர் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கூடவே அங்க இருக்கக்கூடிய மண்ணு சாம்பிள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சமயம் தான் அந்த இடத்துல ஒரு டயர் மார்க் இருக்கிறத பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல நடந்து போன மாதிரியான ஃபுட் பிரிண்ட்ஸும் இருந்திருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த டயர் மார்க், இந்த காலடி தடம், இது எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கிறாங்க. கூடவே இது எல்லாத்தையுமே போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல சில பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் அந்த பேக்குக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சடலத்தை விக்டோரியா ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இந்த சடலம் வந்துட்டு யாரோடையது? இவ்வளவு மோசமா ஒருத்தங்களை பேக்குள்ள வச்சு கொளுத்தி கொலை பண்ற அளவுக்கு அந்த கொலைகாரனுக்கு இவங்க மேல என்ன வன்மோ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வர வரைக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ்னால எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனுமே எடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்து போனது யார் அப்படின்னு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சா கூட அது சம்பந்தப்பட்ட எதனாச்சும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்து போய் கிடக்கிற அந்த நபர் வந்துட்டு ஒரு பொண்ணு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட கழுத்தை வந்துட்டு யாரோ பலமா நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கழுத்தை நெரிச்சதுல அவங்க மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பாலியல் ரீதியா ரொம்பவே தப்பா நடந்திருக்காங்க. இப்படி அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டு தான் அவங்களோட கழுத்து நெரிச்சு அவங்கள கொலையும் பண்ணிருக்காங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பேக்குள்ள வச்சு எரிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த கேஸ் வந்துட்டு போலீஸ் ஆபீசருக்கு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர் வழக்கம் போல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள எதனாச்சும் மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா அப்படின்றத பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணப்ப இந்த சடலம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரீசெண்டா வந்து ஒரு ஃபேமிலி எங்களோட பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து கம்ப்ளீட்டா படிச்சு பார்க்கறாங்க. இப்படி படிச்சு பார்த்தப்ப இவங்க கொடுத்திருக்க போட்டோஸ் அப்புறம் இவங்க கொடுத்திருக்க டீடைல்ஸ் எல்லாமே இந்த சடலத்து கூட லைட்டா மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. இப்படி மிஸ் ஆயிருக்க அந்த பொண்ணுடைய பேர் வந்து கிம்பர்லி. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியா கிம்பர்லியோட வீட்டுக்கு கால் பண்றாங்க. உடனடியா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால கிம்பர்லியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு சரி நம்ம பொண்ணு தான் கிடைச்சா போல இருக்கு அப்படின்ற சந்தோஷத்துல வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்து சார் என்னோட பொண்ணு எங்க சார், எங்க பொண்ணு கிட்ட நாங்க பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ரொம்ப அமைதியா நீங்க பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு நேத்து பாலத்துக்கடியில இருந்து ஒரு பேக் கிடைச்சது. அந்த பேக்குக்குள்ள ஒரு பொண்ணுடைய சடலம் வந்துட்டு ரொம்ப மோசமான முறையில எரிக்கப்பட்டு கிடைச்சது. பக்கமா நீங்க தான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை அது உங்களோட பொண்ணா இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தில் தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே பயங்கரமா அழுகிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் சமாதானம் சொல்றாங்க. இது உங்களோட பொண்ணா இல்லாம கூட இருக்கலாம், ஜஸ்ட் இது ஒரு ஃபார்மாலிட்டி தானே, வந்து என்னன்னு மட்டும் பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அந்த சடலத்தை வந்துட்டு காட்டுறாங்க. அந்த சடலம் ரொம்ப மோசமான முறையில எரிஞ்சு போயிருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கே அது அடையாளம் தெரியல. அந்த சடலம் வந்துட்டு ரொம்ப மோசமான முறையில எரிஞ்சு போயிருக்கிறதுனால கிம்பர்லியோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இல்ல சார் எங்களுக்கு தெரியல, இது என்னோட பொண்ணா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே கண்டிப்பா இது என்னோட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லல. இதனால போலீஸ் ஆபீசர் சரி நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தோட பிளட் சாம்பிளையும் வாங்கி இந்த சடலத்தோட டிஎன்ஏவும் கலெக்ட் பண்ணி ரெண்டுத்தையுமே வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்படி இது ரெண்டுத்தையுமே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இங்க இறந்து போன நிலைமையில கிடக்கிறது இவங்க பொண்ணு கிம்பர்லி தான் அப்படிங்கிறது 100% தெரிய வருது. நம்மளோட பொண்ணை இந்த நிலைமையிலேயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே அவங்க ரெண்டு பேரும் கதறி கதறி அழுததை அந்த ஏரியாவில் இருந்த யாருனாலுமே மறக்க முடியாது. போலீஸ் ஆபீசர் ப்ராப்பரான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்காக டிஎன்ஏ சாம்பிள் மட்டும் எடுக்க கிடையாது. இது கிம்பர்லி தான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததுக்கு அப்புறமா கிம்பர்லியோட டென்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராங்க. பொதுவாகவே இந்த டென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டென்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராப்பரா வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வாயோடைய அச்சு, அவங்க பல்லு எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த மோல்டு எல்லாத்தையுமே ப்ராப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த கண்ட்ரில எதனாச்சும் ஒரு சடலம் வந்துட்டு எரிஞ்ச நிலைமையில கிடைச்சது அப்படின்னு சொன்னா இந்த டென்டல் ரெக்கார்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனாச்சும் ஒண்ணு
ஒன்னு ரெண்டு பல்லு வந்துட்டு எரியாத நிலைமையில கிடைச்சா கூட அதை எடுத்து வச்சு டாக்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரே, அந்த பல்லோட மோல்டு, இது எல்லாத்தையுமே வச்சு கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு வேற வேற மாதிரி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த டென்டல் ரெக்கார்ட்ஸும். எல்லாருக்குமே பல்லோட ஷேப்பு, பல்லோட வரிசை இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்துராது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி மாறி தான் இருக்கும். இதனால போலீஸ் ஆபீசர் கிம்பர்லியோட டென்டல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சு இந்த சடலத்தோட கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தப்ப இந்த டென்டல் ரெக்கார்ட்ஸுமே வந்துட்டு மேட்ச் ஆயிருக்கு, இது கிம்பர்லி தான் அப்படின்றது தெரியுது. அந்த சடலம் எரிஞ்ச நிலைமையில கிடைச்ச அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஜுவல்லரியும் இருந்திருக்கு. அது வந்து காதுல போடக்கூடிய ஒரு தோடு. அந்த இயரிங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கிம்பர்லியோட அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எல்லார்த்திட்டையுமே காட்டி கேட்கறாங்க. கேட்டதுக்கு இந்த இயரிங் வந்துட்டு கிம்பர்லியோட தான், கிம்பர்லி எப்பயுமே இதான் போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. கிம்பர்லி பத்தின எல்லா டீடைல்ஸுமே ஒண்ணு விடாம கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிம்பர்லி 1991 லாக்ஃபோர்ட்ல தான் வந்துட்டு பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்துட்டு ஃப்ரெட், அம்மா வந்து லூசியா. இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காரு. பிரதருடைய பேர் வந்துட்டு ராப். மொத்தம் இவங்க வீட்டுல 4 பேர். கிம்பர்லி பத்தி எல்லார்த்திட்டையுமே கேட்டதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிம்பர்லி ரொம்ப ரொம்ப சைலண்ட், ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன். இவங்க அதிகமா வெளியில எங்கேயுமே போக மாட்டாங்க, எப்பயுமே அவங்களோட ஃபேமிலி கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு மியூசிக் கேட்கறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே கம்ப்யூட்டர்ல இவங்க மியூசிக் பிளே பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு அனிமல்ஸ் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. வீட்லயே இவங்க வந்துட்டு முயல், நாய், பூனை அப்படின்னு சொல்லி நிறைய வளர்த்திட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அதுங்களோட வந்துட்டு இவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க அவங்க பெட்ஸோட சுத்துறதுனால அவங்களுக்கு அனிமல்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபியூச்சர்ல வைல்ட் லைஃப் சம்பந்தப்பட்ட எதனாச்சும் ஒரு வேலை தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி கிம்பர்லி வந்துட்டு ரொம்பவே சின்சியரான ஒரு பர்சன். ஆனா அவங்களோட ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க சின்சியாரிட்டியா இருக்கிறதுனாலே யாருக்குமே வந்துட்டு இவங்களை பிடிக்காது. எப்ப பாரு புள்ளி பண்ணிட்டே இருக்கிறது, பயங்கரமா பிடிச்சி கிண்டல் பண்றது, இந்த மாதிரி ரொம்பவே வந்துட்டு வேதனைப்படுத்திட்டு இருக்காங்க. டெய்லியுமே இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறது, லஞ்ச் வந்துட்டு எடுத்துட்டு போறது, பாத்ரூம்ல வச்சு லாக் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இவங்கனால அதை கொஞ்சம் கூட வந்துட்டு ஏத்துக்கவே முடியல. அதே மாதிரி கிம்பர்லினால படிப்புல ஃபுல்லா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியல. இவங்களுக்கு ADD அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்திருக்கு. அதாவது அட்டென்ஷன் டிஃப்ளெக்ட் டிசார்டர். இவங்கனால ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல அட்டென்ஷனா இருக்க முடியாது. அதனால ப்ராப்பரா இவங்களால படிக்க முடியல. கரெக்டான ஃபோக்கஸ் வந்துட்டு இவங்க கிட்ட இல்ல. இந்த பிரெயின் கண்டிஷனுக்காக கிம்பர்லிய அவங்க அப்பா அம்மா நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு கிம்பர்லி எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்காக கிம்பர்லி வந்துட்டு நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனாலே அவங்களோட பர்சனாலிட்டியை வந்துட்டு அப்படியே பயங்கரமா டல் ஆகுது. யாருக்கிட்டையுமே பேசாம அப்படியே அமைதியாகிறாங்க. அப்படியே அவங்களோட நிலைமை வந்துட்டு மோசமாயிட்டே போகுது. கிம்பர்லியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பொண்ணோட ஃபியூச்சர் வந்துட்டு ரொம்ப மோசமாயிடும். இந்த ஸ்கூல்ல நிறைய பேர் அவளை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம ஸ்கூலை மாத்திரலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட பொண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கு. நம்ம பொண்ணை சராசரியா இருக்கக்கூடிய மற்றவங்களோட காம்படிட் பண்ண வச்சோம் அப்படின்னு சொன்னா அவளுக்கு தான் ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால இந்த மாதிரியான மென்டல் கண்டிஷன் இருக்கக்கூடிய பசங்களாம் வந்துட்டு படிக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளோட பொண்ணை விட்டுறலாம். அவங்க நம்ம பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பாங்க. நம்ம பொண்ணுக்கு என்ன வருது என்ன வராது அப்படின்ற எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சொல்லி தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான டெக்னிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இதனால இவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு கிம்பர்லியை இந்த ஸ்கூல்ல இருந்து நிறுத்தி லேர்னிங் டிசபிலிட்டிஸ்க்குலாம் வந்துட்டு சூப்பரா சொல்லி தரக்கூடிய ஒரு ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு சேர்க்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல சேர்த்து முழுசா 1 மாசம் கூட முடியல. அதுக்குள்ளதான் கிம்பர்லி வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பழைய ஸ்கூலுக்கு போறாங்க. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கிம்பர்லியோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கிளாஸ்மேட்ஸ், அவங்களோட டீச்சர்ஸ் எல்லார்த்துக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப அங்க இருக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே இவங்களை கிண்டல் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஆனா அதை தவிர பெருசா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு லீடுமே வந்துட்டு அவங்களுக்கு அங்க கிடைக்கல. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் கிம்பர்லி இப்ப படிக்கக்கூடிய இந்த ஸ்கூல்ல போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸ், டீச்சர்ஸ்னு சொல்லி எல்லார்த்திட்டையுமே போயிட்டு விசாரிச்சப்ப எல்லாருமே ஒரே ஒரு பேரை மட்டும் ரிப்பீட்டடா மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பேர் க்ரூஸ் வெல்வுட். கிம்பர்லியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்விரான்மெண்ட் மாறும், நல்ல கேர் கிடைக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் அதான் இல்லை. கிம்பர்லிக்கு இங்கே நடந்ததே வேற. இந்த க்ரூஸ் அப்படின்ற அந்த பையனுடைய பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். கிம்பர்லி இங்கே வந்த உடனே இந்த க்ரூஸ் கூட தான் ஃப்ரெண்டாக பழகிருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆயிருக்காங்க அப்படின்றது தெரியுது. சொல்லப்போனால் இங்கே கிம்பர்லிக்கு க்ரூஸ் மட்டும் ஃப்ரெண்டாக கிடையாது, கூடவே கேமரூன் மொஃபட் அப்படின்ற இன்னொரு பையனுமே ஃப்ரெண்டாக கிடைச்சிருக்கான். இதில் க்ரூஸ் மாதிரி இந்த மொஃபட்டோடைய பாஸ்ட் லைஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப மோசமானது. இவங்க 2 பேர்த்தோட பிஹேவியருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப மோசமான சில ஃபேண்டசிஸ்லாம் இருந்திருக்கு. இதில் க்ரூஸோடைய அப்பா வந்துட்டு க்ரூஸ் சின்ன பையனாக இருக்கும் போதே ஒரு 16 வயசு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுனால அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்திருக்காங்க. இதனால க்ரூஸ் வந்துட்டு அவங்க ஃபாதரு கூட டைரக்டான ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. இவனை சரியாக வளர்க்குறதுக்கு ஆள் இல்லை. இவன் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தப்பான விஷயங்களுமே வந்துட்டு ஒன்றா கற்றுக்க ஆரம்பித்தான். சின்ன வயசுலேருந்து இவனுக்கு டார்க்கான டாபிக்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களை வந்துட்டு கொலை பண்ணுறதை பற்றி, மற்றவங்களை சித்திரவதைப்படுத்துறதை பற்றி, அவங்கள இப்படி சித்திரவதை பண்ணால் அவங்க எப்படி வேதனைப்படுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அவன் சின்ன வயசுலேருந்து டிஸ்கஸ் பண்ணுவான். அது மட்டும் கிடையாது, இந்த க்ரூஸுடைய ஆன்லைன் சேட்டிங் அப்புறம் ஆன்லைனில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இவன் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. எல்லாமே இன்னொருத்தவங்க படக்கூடிய வலியை பற்றி, வேதனையை பற்றி, அவங்கள எந்த மாதிரி கொலை பண்ணாங்க அப்படின்றத பற்றி மட்டும்தான் இருக்கு. இவனுமே வந்துட்டு இந்த மாதிரிலாம் கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிரியேட்டிவாக யோசிக்கிறேன் அப்படின்ற பேரில் ரொம்ப கேவலமான சில விஷயங்கள்லாம் இன்டர்நெட்டில் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கான். இதில் இந்த கேமரூன் மொஃபட் வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் எல்லாத்தையுமே பிடிச்சி பயங்கரமாக அடிப்பானா, கிளாஸில் இருக்கக்கூடிய பெஞ்சை உடைக்கிறது, கண்ணாடி உடைக்கிறது, சண்டைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி டீச்சர் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி யாரையுமே பார்க்காம, யாருக்கும் அடங்காமல், யாருக்கும் பயப்படாமல் எல்லாத்துக்கிட்டையுமே போயிட்டு சண்டைக்கு நின்றுருக்கான். சொல்லப்போனால் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டால் இவனை கொஞ்சம் கூட கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால இவனை டிசி கொடுத்துலாம் அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்தை இவன் இந்த ஸ்கூலில் மட்டும் பண்ண கிடையாது, பல ஸ்கூலில் இந்த மாதிரி பண்ணி பல ஸ்கூலில் இவனை துரத்தி விட்டுட்டே இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் இந்த சம்பவம் நடக்கிற அந்த சமயத்தில் அவன் அந்த ஸ்கூல்லையுமே படிச்சுட்டு இருக்க கிடையாது, அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 பேர், இந்த 2 பேர்த்து கூட பெருசாக யாருமே பழக மாட்டாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள இந்த மோசமான விஷயங்கள் ஒத்து போகிறதுனால இவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், இப்படி சித்திரவதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாலஜியில் மட்டும் இருந்த இவனுங்க 2 பேருமே நம்ம இதை ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வரானுங்க. இதுக்கப்புறம் நடந்தது தான் கொடுமையே. கிம்பர்லி ஃபர்ஸ்ட் அந்த புது ஸ்கூலில் சேர்ந்த அந்த சமயத்தில் க்ரூஸை வந்துட்டு பார்க்குறாங்க. க்ரூஸ் கிட்ட யதார்த்தமாக பேசுகிறாங்க. இப்போ க்ரூஸ் வந்துட்டு திரும்பி பேசினப்ப இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. பொதுவாகவே நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு போகிறோம், இல்லை புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே யாரையாச்சும் ஒருத்தரை ஃபர்ஸ்ட்டை பார்ப்போம், அவங்ககிட்ட பேசுவோம். அந்த மாதிரி தான் கிம்பர்லிக்கு அது இருந்திருக்கு. க்ரூஸ் வந்துட்டு கிம்பர்லி கிட்ட மறுபடியும் பேசிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நல்ல பாண்டை கிரியேட் பண்ணியிருந்திருக்கான். இதனால இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு நல்ல க்ளோஸ் பாண்ட் இருந்தது. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு சமயத்தில் இந்த க்ரூஸ் வந்துட்டு கிம்பர்லி கிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு கிம்பர்லிக்கு இது ஷாக்கா இருக்கு. லவ் பண்றியா? அந்த மாதிரிலாம் ஒண்ணு வேணாம், நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸா தானே பழகிட்டு இருக்கோம், அப்படியே போலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா க்ரூஸ் வந்துட்டு விடுறதா இல்ல. இப்படியே நாட்கள் போக போக நீ லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கான். இந்த இடத்துல கிம்பர்லி வந்துட்டு ஓகே சொன்னாங்க அப்படின்னு தெரியல. கிம்பர்லியுமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே க்ரூஸ் கூட பழகுறது வந்துட்டு கிம்பர்லிக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. அதனால இல்ல இதுக்கு மேல வந்துட்டு இது செட் ஆகாது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த விஷயத்தை பார்த்த க்ரூஸ்க்கு இது பயங்கர கடுப்பா இருந்திருக்கு. என்ன சொல்ற, பிரிஞ்சிடலாமா, விளையாண்டுட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கேட்டு பாக்குறாரு. ஆனா கடைசி வரைக்குமே கிம்பர்லி வந்துட்டு இல்ல இதை கண்டினியூ பண்ண முடியாது, இது இப்படி விட்டுறலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதனால க்ரூஸ்க்கு வெறுப்பு அதிகமாகுது, கோவம் அதிகமாகுது. இந்த விஷயத்த க்ரூஸ் வந்து கேமரான் கிட்ட போயிட்டு சொல்றான். இப்ப க்ரூஸ் கேமரான் இவனுங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம இவளை வந்துட்டு நிம்மதியா இருக்க விடக்கூடாது, இவளை நம்ம இதனாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதனால கிம்பர்லியோட போட்டோ எடுத்து இவனுங்க 2 பேருமே ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணி கிம்பர்லி வந்துட்டு ரொம்ப மோசமா கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. லுக் வைஸ் பாரு எப்படி இருக்கா, இவ இந்த மாதிரி இருக்கா, இவெல்லாம் என்ன பண்ண போறா அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமான வார்த்தைகள்லாம் போட்டு அவங்களை கிண்டல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல சுத்தி இருக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எல்லாத்துக்கிட்டையுமே கிம்பர்லி பத்தின ரொம்பவே பேடான ஜோக்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லி எங்க போனாலும் கிம்பர்லியை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கிம்பர்லியோட முகத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சுத்தி நிக்க வச்சு நீ வந்துட்டு ரொம்ப மோசமான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கண்ணு முன்னாடி அவங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கானுங்க. இதனால கிம்பர்லி வந்து பாத்தீங்கன்னா மனசு உடைஞ்சு அழுகுறாங்க. அழுகிறத பார்த்து இவனுக்கு 2 பேருமே சந்தோஷப்பட்டிருக்கானுங்க. இது மட்டும் கிடையாது, இதே மாதிரியான சித்திரவதைகளை இவனுங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த கிம்பர்லியை தனிமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவனுங்களுக்கு தோணுது. அதனால அவங்க ஸ்கூல் குரூப் எல்லாத்துல இருந்து கிம்பர்லியை வெளியில அனுப்பிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க, மற்ற பசங்க அத்தனை பேர்த்துக்கிட்டையுமே நீங்க யாருமே கிம்பர்லி கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால எல்லா சோசியல் மீடியா பேஜஸ்ல இருந்தும் கிம்பர்லி வந்துட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. கிளாஸ்ல யாருமே பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறதில்ல, ஏன் கிளாஸ் பெஞ்சில் கூட பக்கத்துல உட்கார்றதில்ல. கிம்பர்லிக்கு பழைய ஸ்கூல்ல என்ன நடந்ததோ அதே மாதிரியான விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயுமே நடந்துகிட்டு இருக்கு. அங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது அப்படிங்கறதுனால தான் அவங்க அங்க இருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஆனா இந்த ஸ்கூல்லயுமே அதே தான் நடக்குது. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ் ஆபீசருக்கு இன்வெஸ்டிகேஷன் மூலமா தெரிய வருது. இப்ப நம்ம க்ரூஸ் அப்புறம் கேமரான் இவனுங்க 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் இவனுங்க 2 பேர்த்தையுமே இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடுறாங்க. இவனுங்களும் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வரானுங்க. ஸ்டேஷனுக்கு வந்த உடனே இவங்க கேட்ட முதல் கேள்வி, கிம்பர்லி என்ன பண்ணீங்க? அதுக்கு இவனுங்க 2 பேருமே போலீஸ் ஆபீசரை பார்த்து அதே எங்க கிட்ட கேக்குறீங்க, எனக்கு என்ன தெரியும், எங்களுக்கு கிம்பர்லி பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. Biggest adrenaline rush you ever have, because it's what the fuck. Yeah.
Absolutely. I can't imagine. I've had adrenaline rushes, but I can imagine that this. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இவனுங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. ஒரு கட்டத்தில் போலீஸ் ஆஃபீஸருக்கு இதுக்கு மேலே இவனுங்க கிட்ட கேட்டு எந்த ஒரு பதிலுமே கிடைக்க போறதில்ல அப்படின்றது தெரியுது. இதனால போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க 2 பேர்த்தோடைய மொபைல் நம்பரை வாங்கி அவங்களோட சோஷியல் மீடியா, அவங்களோட சாட்ஸ், மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்றாங்க. இப்படி இவங்க ஃபேஸ்புக் மெசேஜஸ் அண்ட் சாட்ஸ் குரூப்ஸ் எல்லாம் வந்துட்டு தேடி பார்த்த அந்த சமயத்தில் தான் இவனுங்க எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு தெரியுது. அப்ப இங்க ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரெக்கவர் பண்றாங்க. இப்படி இவங்களோட சாட்ஸ், சோஷியல் மீடியாவில் இவங்க பண்ண கமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்த போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஏன்னா இவனுங்க எதையுமே வந்துட்டு நார்மலாக பேச கிடையாது. ரொம்ப மோசமான சில ஃபேண்டசிஸ்லாம் வந்துட்டு இவனுங்க பேசியிருக்காங்க. இந்த வயசில் இவனுங்க 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 16-17 வயசு தான் இருக்கும். ஆனால் இவனுங்க பேசிக்கிறது எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட சைக்கோங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குமோ, இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி வெட்டணும், இந்த மாதிரி கொல்லணும் அப்படின்ற மாதிரியான ரொம்ப மோசமாக வந்துட்டு பேசியிருக்கானுங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிம்பர்லி பத்தி இவனுங்க எதனாச்சும் பேசியிருக்கானுங்களா அப்படின்றத லைன் பை லைனா ஒவ்வொரு சேட்டா பார்க்குறாங்க. இப்படி பார்த்தப்ப இவனுங்க சில கோட் வேர்ட்ஸில் பேசிக்கிட்டு இருந்திருக்கானுங்க அப்படின்னு தெரியுது. உதாரணத்துக்கு லெட்ஸ் மேக் கேடி அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. நார்மலாக நம்ம லெட்ஸ் மேக் கேடி அப்படின்னு சொன்னால் அது ஒரு நார்மலான சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வேர்டு. கேடி அப்படின்னா கிம்பர்லி அப்படின்னு அர்த்தம் போல. இந்த கோட் வேர்டை சொன்னால் நம்ம ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆர் யூ டன் பேபி சிட்டிங் எட் அப்படின்ற ஒரு கோட் இருக்கு. இது என்னன்னா விக்டிம் வந்துட்டு சேஃபா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு கோடு. இதெல்லாம் வந்து பின்னால இவனுங்க பேசிக்கிட்டதுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இவனுங்களோட அந்த வியர்ட் ஃபேண்டசிஸ், இவனுங்க பேசிக்கிட்ட அந்த கோட் வேர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு ஆதாரமா எடுத்துக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனுங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் க்ரூஸை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வாயவே தர கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு ஏன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான். முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கட்டத்தில் அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மையா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க இந்த மாதிரி மாற்றி அந்த பொண்ணை கிண்டல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நாள் கிம்பர்லிக்கே வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கானுங்க. சாரி கிம்பர்லி, நாங்கள் வந்துட்டு உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நாள் நாங்க உனக்கு பண்ணதை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. எல்லா சமயமே நீ பொறுமையா தான் இருந்த. இதுல ஓன் தப்பு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தோணுது. நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பேசி சுமூகமா ஒரு இடத்துல முடிச்சுக்கலாம். அதனால எனக்கு ஒன்ன பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் கிம்பர்லி, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறான். அந்த மெசேஜ்ல ஆரம்பத்துல கிம்பர்லி வந்து பாத்தீங்கன்னா தயங்கி இருக்காங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு தடவை, எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கான். இதை கேட்டு கிம்பர்லி வந்துட்டு அடுத்தவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது கூட தெரியாம ரொம்ப பிளைண்டா நம்பி சரி எங்க வருதுன்னு கேக்குறாங்க. இவன் லாங்ஃபோர்ட் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாப்ல வந்துட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல கிம்பர்லி சரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில மார்ச் 18, 2010 கிம்பர்லிக்கு அன்னைக்கு நார்மல் ரொட்டீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போய் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க பேபி சிட்டிங் பண்ணுவாங்க. இப்படி பேபி சிட்டிங் பண்ண போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வருவாங்க. இதுதான் அவங்களுடைய ரொட்டீனா இருந்தது. இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அவனையும் மீட் பண்ணி பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. கிம்பர்லி வந்துட்டு இவனை பார்த்து பேசி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணல. எனக்கு கிம்பர்லியோட மைண்ட் செட்ல இருந்து யோசிக்கும் போது என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுங்க 2 பேரும் நம்மள போட்டு பயங்கரமா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால சுத்தி இருக்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே நம்மள போட்டு ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. இப்ப இவங்க கிட்ட பேசி நம்ம சுமூகமா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நம்மள கிண்டல் பண்ண மாட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு நார்மலான லைஃபை வாழலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு கூட அவங்க அன்னைக்கு போயிருக்கலாம். ஆனா இவங்களுக்கே தெரியாம இவங்களுக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்கு. மார்ச் 18, 2010 கிம்பர்லி அந்த பஸ் டெர்மினல் போயிட்டு க்ரூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நாள், அதாவது மார்ச் 17 க்ரூஸ் வந்துட்டு கிம்பர்லி கிட்ட 1 மணி நேரத்துக்கு மேல போன்ல பேசியிருக்கான். பேசி இந்த மாதிரி நான் பண்ணிருக்க கூடாது, இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நினைச்சா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு பேசியிருந்திருக்கான். இவன் வந்துட்டு கிம்பர்லி கிட்ட போன் பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல ஆன்லைன்ல இன்னொரு பக்கம் கேமரோன் கிட்ட சேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவன் போன் கால கிம்பர்லி கிட்ட ரொம்ப சாஃப்டா பேசியிருக்கான். ஆனா சேட் பண்ணிட்டு இருந்த இந்த சமயத்துல இவளை எப்படி எல்லாம் கொலை பண்ணலாம், என்னென்ன கோட்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறானுங்க. கிட்டத்தட்ட இவனுங்க 2 பேருமே சான்ஸ்லேயே வந்துட்டு இந்த கொலை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி மாட்டிக்காம தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியுமே வந்துட்டு யோசிச்சிருக்கானுங்க.
மார்ச் 18, 2010 கிம்பர்லி வழக்கம் போல் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கிளாஸ்க்கு போயிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பேபி சிட்டிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் பொறுமையாக தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்றத சொல்லிட்டே தான் அவங்க வெளியில் கிளம்புறாங்க. அன்னைக்கு அவங்க அவங்களோட ஃபேவரட்டான பிளாக் கலர் ஹூடி போட்டு போயிருந்திருக்காங்க. முன்னாடி வந்துட்டு 13 அப்படின்னு சொல்லி ரெட்ல எழுதியிருக்கும். கூடவே பிங்க், ப்ளூ, கிரீன் இந்த கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு டாப்ஸ் போட்டு போயிருக்காங்க. கரெக்டா காலையில் 10 மணிக்கு பிசி டிரான்சிட் பஸ்ல ஏறி இருக்காங்க. ஏறி லாங்ஃபோர்ட் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாப்ல வந்துட்டு இறங்கியிருக்காங்க. இறங்கின அந்த சமயமே க்ரூஸ் வந்துட்டு அந்த இடத்துல தான் ரெடியா நின்னுட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படின்னு கூட தெரியாம கிம்பர்லி க்ரூஸ் கிட்ட பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த ரோட்லயே வந்து நடந்துகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே பேசி முடிச்சிடலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை, இதுக்கு மேல நம்ம வந்துட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு கிளாஸ் லைஃபை, ஸ்கூல் லைஃபை கண்டினியூ பண்ணலாம், இந்த மாதிரி என்னென்னலாம் சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்ற முடியுமோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே பொறுமையா வந்து நடந்து அவனோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனோட வீடு வருது. வீடு பார்த்தவனே வா வீட்டுக்குள்ள போயிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இதை பார்த்து கிம்பர்லிக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்காக நம்ம 2 பேருமே ரொம்ப நேரம் ரோட்லேயே நின்று பேசிட்டு இருக்க முடியாது, அது கரெக்டாக இருக்காது, நம்ம 2 பேரும் கரெக்டாக உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும், அதனால தான் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். இப்போ இந்த வீட்டில் வந்துட்டு யாருமே இல்லை, நம்ம பொறுமையாக உட்காந்து ஆறாமரை பேசலாம் அப்படின்ற மாதிரி க்ரூஸ் வந்துட்டு கூப்பிடுறோம். கிம்பர்லிக்கு வந்துட்டு இந்த விஷயம் ரொம்ப 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 தயக்கமாக இருந்திருக்கு. இல்லை நான் வீட்டுக்குள்ளெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. க்ரூஸ் ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி ப்ளீஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம பேசி முடிச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே கூப்பிடுறோம். இப்போ கிம்பர்லி வந்துட்டு மறுபடியும் இவனை நம்பி வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே சோஃபால உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறான். இப்படி கிம்பர்லி சோஃபால உட்கார வச்ச கையோட இவன் நேரா போயிட்டு மெயின் டோரை வந்துட்டு லாக் பண்றான். கிம்பர்லி வந்துட்டு அதையுமே கொஸ்டின் பண்ணிருக்காங்க. எதுக்காக நீ இந்த மெயின் டோரை லாக் பண்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் வெளியில நிறைய நாய்ங்களாம் வந்துட்டு சுத்திட்டு இருக்கு, அதுங்க சடனா வீட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் கதவை நான் சாத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த வீட்டுடைய ஒரு ரூம்குள்ள இருந்து கேமரோனும் வெளியில வரான். கேமரோனை பார்த்த கிம்பர்லிக்கு பயங்கர ஷாக்கு. என்னது இது, வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்னேன், இவன் எங்க இருந்து வரான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு க்ரூஸ் வந்துட்டு நான் தான் வந்து வெயிட் பண்ண சொன்னேன், அவன் நம்மளுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டான், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நம்ம முழுசா பேசி முடிச்சிடணும், நாங்க 2 பேரும் தானே உங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணோம், அதனால நாங்க 2 பேருமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக, இதை பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவனையுமே வர சொன்னேன். இதுக்கு மேல உனக்கு எங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சாஃப்டா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப தான் சடனா க்ரூஸ் வந்துட்டு எந்திரிச்சு கிச்சன் ரூம்குள்ள போறான். கிம்பர்லி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போற அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு க்ரூஸ் ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு மேக் சம் கேடி அப்படின்னு சொல்றான். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது ஒரு கோட் வேர்டு, நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்றத தான் இவன் சொல்ல வரான். ஆனா வெளியில இருந்து கிம்பர்லி வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு கிச்சனுக்குள்ள போகவும் இவன் ஏதோ சாப்பிட்றதுக்கு தான் ரெடி பண்ண போறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ரெடி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு க்ரூஸ் வந்து மெக்ரோனி அப்புறம் சீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இவனுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறது கிம்பர்லிக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. இன்னமும் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் பேசிக்கிறாங்க, இது ஏதோ ஒரு கோட் வேர்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கணிக்கிறதுக்குள்ள க்ரூஸ் கிச்சன் ரூம்குள்ள போயிட்டு கத்தி எடுத்துட்டு வெளியில வரான். அடுத்த நிமிஷமே கேமரோன் வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் வந்துட்டு இறுக்கி பிடிச்சிக்கிறான். இவனுங்க 2 பேருமே வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம கத்தியை வச்சு லைட்டா இந்த மாதிரி கிழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கிம்பர்லி அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா அழுகுறாங்க. அவங்க அழுகிற சத்தம் வெளியில கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட வாயில டக்ட் டேப் போட்டு அடைக்கிறாங்க. ரொம்ப நேரம் அந்த பொண்ணை போட்டு சித்திரவதை பண்ணி இருந்திருக்கானுங்க. அது எல்லாத்தையுமே ரசிச்சிருக்கானுங்க. கடைசியா இவனுங்க 2 பேரும் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மோசமா தவறா நடந்திருக்கானுங்க. இப்படி இவனுங்க நடந்துகிட்ட அந்த சமயத்துல கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிச்சதுல அந்த பொண்ணு இறந்து போகுது. கிம்பர்லிக்கு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. அவங்களுடைய கடைசி நிமிஷம் வரைக்குமே அவங்க முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்திருக்காங்க, ஆனா அவங்களால முடியல. இப்படி கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கரெக்டா அந்த 1 மணி நேரத்திலே வீட்டுல இருந்த அவனோட சிஸ்டம்ல போய் கிம்பர்லிக்கு இவன் இங்க இருந்தே மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்திருக்கான். ஆர் யூ டன் பேபி சிட்டிங் எட் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கான். அதாவது நீ உன்னோட ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டியா அப்படின்னு இவன் கேட்கற மாதிரியான ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கான். எதுக்காக இவன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ் எதுவும் வந்து இவன் கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நானே அவ என்ன பண்றா அப்படின்னு தெரியாம தான் மெசேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜை காட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு இவன் கிம்பர்லி கிட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கான், நிறைய மெசேஜஸ் எல்லாம் அமைச்சிருக்கான் அப்படின்றது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அதனால முன்னாடியே சேஃபா இந்த மாதிரியான ஒரு மெசேஜை போட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கிம்பர்லி வந்துட்டு வீட்டுக்கு வரல. என்னது இது ரொம்ப நேரம் ஆகியுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேபி சிட்டிங்காக போற அந்த இடத்துக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த காலில் கிம்பர்லி வந்துட்டு பேபி சிட்டிங் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க போனா அப்படின்னே தெரியல, இன்னுமே வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க இல்லைங்க, இன்னைக்கு அவங்க பேபி சிட்டிங் பண்ணவே வரல, இன்னைக்கு நான் உங்க பொண்ணு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு ஒன்றும் புரியல. இதனால இவங்களுடைய அப்பா அம்மா வந்துட்டு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி கேட்கறாங்க. அங்க இருக்கவங்களும் இல்லைங்க இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்,
ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லார்த்திட்டையுமே விசாரிக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே கிம்பர்லி பற்றி எதுவுமே தெரியல. இதுக்கப்புறம் தான் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற பதட்டத்தில் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கிம்பர்லியோட ஃபோட்டோஸை சோஷியல் மீடியா ஃபுல்லாக போட்டு எங்கள் பொண்ணு எங்கே போனோம் அப்படின்னு தெரியல, காணாமல் போயிட்டா, தயவு செஞ்சு யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சதாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு கிம்பர்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க கிரியேட் பண்ண அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 4500 பேருக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சடலத்தை எப்படியாச்சும் நம்ம டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். நம்ம ஐடியா யோசிக்கிற வரைக்கும் இந்த உடம்பு வந்துட்டு ஃப்ரீசரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீசருக்குள்ளே போட்டு மூடி வைக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்துட்டு எல்லாத்து வீட்லையுமே ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கும். ஃப்ரீசர்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஆனால் இவங்க ஒரு ஃப்ரீசர் பாக்ஸை, அதாவது இந்த ஐஸ்கிரீம்ஸ்லாம் நம்ம எடுப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு பெரிய ஃப்ரீசர் பாக்ஸை வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள தான் யாருக்குமே தெரியாம கிம்பர்லியை வச்சிருந்திருக்கானுங்க. அன்னைக்கு நைட்டு கேமரூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போயிட்டு எரிக்கிறதுக்கான ஃபியூயல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். இப்போ இவனுங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருந்து எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே தொடச்சி கிளீன் பண்ணிட்டு இந்த பாடி வந்துட்டு ஒரு டஃபல் ஹாக்கி பேக்குள்ள போட்டு அடைச்சு மூடுறானுங்க. அடைச்சிட்டு அந்த பேக் எடுத்துக்கிட்டு ரொம்பவே கேஷுவலா ரெண்டு பேருமே அங்க இருக்க ஒரு பஸ்ல வந்துட்டு ஏறி இருக்கானுங்க. இந்த பஸ்ல இவனுங்க டிக்கெட் வாங்குற அந்த சமயத்துல கண்டக்டர் வந்துட்டு இது என்ன பேக் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இவனுங்க என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஹாக்கி பேக், உள்ளார ஃபுல்லா ஹாக்கி பால்ஸ் எல்லாம் இருக்கு, இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பாக்குற அந்த கண்டக்டருக்குமே வந்துட்டு அது அப்படிதான் தெரிஞ்சிருக்கு. ஓகே, பால்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும், அதனாலதான் இப்படி தூக்கிட்டு வரானுங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்காரு. இப்படி இவனுங்க ரெண்டு பேரும் கிம்பர்லியோட சடலத்தை பஸ்ல இருந்து இறக்கி அந்த கெலோப்பிங் கோஸ்ட் ட்ரையல் பக்கம் போயிருக்கானுங்க. அது ஒரு ஹைக்கிங் ஸ்பாட். நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி பல பேர் வந்துட்டு அந்த இடத்துல வாக்கிங் ஜாகிங் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. இவனுங்க அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜுக்கு கீழே அந்த சடலத்தை எடுத்துட்டு போயிருக்கானுங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த பேக்கோட வச்சு இவனுங்க முன்னாடி நாள் வாங்கின அந்த ஃபியூயலை சுத்தி ஊத்தி எரிச்சிருக்கானுங்க. இப்படி எரிச்சதுக்கு அப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து ஃபுல்லா வீடியோ கேம் விளையாண்டுருக்கானுங்க. இப்பதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி அந்த வழியா போன ரெண்டு பேர் வந்துட்டு ஏதோ கருகிற ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி பிரிட்ஜு கடியில வந்து இதை கண்டுபிடிச்சு இத்தனை விஷயங்கள் நடக்குது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாப் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. கேமரூன் போயிட்டு ஃபியூயல் வாங்கின அந்த மோட்டார் ஃபியூல் ஸ்டோருக்குமே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ்மே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் போக இவனுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட சாட்ஸுமே வந்துட்டு கம்ப்ளீட்டா எடுக்கிறாங்க. இப்படி இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயம் தான் ஒரு பொண்ணு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அந்த பொண்ணு போலீஸ் ஆபீசரை பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு உண்மை தெரியும் அப்படின்றத சொல்லுது. என்ன உண்மை தெரியும், முதல்ல நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் க்ரூஸோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு பிரிட்ஜு கடையில இறந்து கிடக்குது, அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க நியூஸ் போட்ட அந்த சமயத்துல அந்த நியூஸோட லிங்கை வந்துட்டு க்ரூஸ் வந்துட்டு எனக்கு அனுப்பி வச்சான். நான் என்ன லிங்க் இது, ஏன் இதை எனக்கு அனுப்புற அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு க்ரூஸ் வந்து என்கிட்ட அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணை கொலை பண்ணதே நான் தான், நாங்க தான் சேர்ந்து எரிச்சோம் அப்படின்னு சொன்னோம். இதை கேட்டு எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. அந்த பயத்திலே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த அக்கௌண்ட்லாம் டெலீட் பண்ணிட்டு நான் மொத்தமா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். இதுதான் சார் நடந்தது, நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது கிம்பர்லி தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவன் சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர், ஏன் இந்த விஷயங்களை நீங்க அப்பயே வந்து சொல்லல, இதனால இவ்வளவு லேட்டா இப்போ வந்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பயமா இருந்தது, ஒருவேளை இந்த விஷயத்தை நான் வெளியில சொல்லி க்ரூஸ் வந்துட்டு என்னையும் கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு நான் ரொம்பவே பயந்தேன். இப்போ க்ரூஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தைரியமே வந்துச்சு. அதான் இந்த உண்மையை சொல்லிட்டு போனோம் அப்படின்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க சொன்ன இந்த விஷயத்தையுமே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ஒரு முக்கியமான எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. இப்போ க்ரூஸ் வந்துட்டு அவனோட எக்ஸுக்கு அனுப்பின அந்த மெசேஜஸையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு முக்கியமான எவிடன்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஜூன் 18, 2010 கிம்பர்லி இவனுங்க கொலை பண்ணதுக்கு கரெக்டாக 3 மாசம் கழிச்சு 16 வயசான க்ரூஸ் அப்புறம் 17 வயசான கேமரூன் இவங்களுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஜூன் 21 கோர்ட்ல இது எல்லாத்தையுமே சப்மிட் பண்றதுக்காக இவனுங்க ரெண்டு பேர்த்தையுமே வேன்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. இப்படி கூட்டிட்டு போன அந்த சமயத்துல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனுங்களுக்கே தெரியாம போன் கேமராவை ஆன் பண்ணி இவனுங்க கிட்ட வைக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நார்மலா பேசிக்கிற மாதிரி இவனுங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட பேசியிருக்காங்க. சொல்லுங்க, நீங்க பண்ண இந்த கொலைக்கு கொஞ்சமாச்சும் வருத்தப்படுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் கேட்கிறாரு. அதுக்கு இவனுங்க ரெண்டு பேருமே ரொம்ப கூலா, எங்களுக்கு எந்த விதமான வருத்தமே இல்லை, சொல்ல போனா எங்களுக்கு கொலை பண்ணதை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு, இன்னும் கூட இந்த மாதிரிலாம் கொலை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்பவே மோசமா பேசியிருக்கானுங்க. அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேர்த்துக்கிட்டுமே வந்து ரொம்ப மோசமான ஆட்டிடியூட் காமிச்சிருக்கானுங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இவனுங்களை கோர்ட்ல நிறுத்தின அந்த சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த நீதிபதி கிட்ட இவனுங்க பேசின இந்த வீடியோவை போட்டு காமிச்சிடுறாங்க. இது கூடவே இன்னும்
இன்வெஸ்டிகேஷன் டைம்ல இவனுங்க எப்படி திமிரா பேசினானுங்க அப்படின்றதையும் சேர்த்து போட்டு காட்டுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் நேரா நீதிபதியை பார்த்து இவனுங்க எங்க கிட்ட ஒழுங்காவே பேச கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப திமிரா மட்டும்தான் பேசிட்டு இருந்தானுங்க அப்படின்றதையும் சொல்றாரு. இப்போ நீதிபதி வந்துட்டு கூண்டுல நிக்கிற இவனுங்க 2 பேர்த்த ஸ்ட்ரெயிட்டா பார்த்து இந்த மாதிரி நீங்க ஒரு அப்பாவி பொண்ணு அநியாயமா கொலை பண்ணிருக்கேன், இப்ப கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அதுல வருத்தம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவனுங்க 2 பேருமே சேர்ந்து நீதிபதி அப்படின்னு கூட பார்க்காம எங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை, நாங்க ஏன் வருத்தப்படணும், நாங்க ஆசைப்பட்ட மாதிரி தான் நாங்க கொலை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றானுங்க. இதை கேட்டு கோவமான நீதிபதி வந்துட்டு இவனுங்க 2 பேருமே சாகர வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தண்டனை கொடுக்கறாரு. அது மட்டும் இல்ல இவனுங்க 2 பேருக்குமே மொதல் 10 வருஷத்துக்கு பரோலே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த தண்டனைக்கு அவனுங்க பெருசா எந்த விதமான ரியாக்ஷனுமே பண்ணல. இந்த தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா கிம்பர்லியோட அப்பாவான ஃப்ரெட் வந்துட்டு வெளியில வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன பண்ணாலும் இறந்து போன என்னோட பொண்ணு வந்துட்டு திருப்பி கிடைக்க மாட்டா, அவளை எப்படி இப்படிலாம் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணாங்க, கடைசியில் அவ எப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. இவனுங்க கடைசி வரைக்கும் திருந்த மாட்டானுங்க, இவனுங்களுக்கு இன்னுமே மோசமான தண்டனை கொடுத்தா கூட கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாகவே அந்த நாட்டில் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குற்றவாளிகளுடைய நேம்ஸ்லாம் வந்துட்டு வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா இவனுங்க இவ்வளவு மோசமா இருக்கிறதுனால இவனுங்களோட பேரை வந்துட்டு ஓப்பனாவே எல்லா இடத்துலயுமே சொல்றாங்க. இந்த கேஸ் வந்துட்டு வேர்ல்டு லெவல்ல வைரலா போகுது. நம்ம கோட் வேர்ட்ஸ் வச்சு பேசுறோம், நம்ம சாட்டிங்ல தானே பேசிட்டு இருக்கோம், யார் நம்மள கண்டுபிடிக்க போறா, நம்ம எல்லா தடையத்தையுமே கிளீன் பண்ணிட்டோம், ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவனுங்களாவே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவனுங்க டெலீட் பண்ண மெசேஜஸ்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எடுத்து சொல்லப்போனா இவனுங்க டிஜிட்டல்ல யாருக்கும் தெரியாது அப்படின்னு பண்ண இந்த விஷயத்தினாலதான் இந்த கேஸே வந்துட்டு சால்வ் ஆயிருக்கு. என்னதான் இந்த கேஸ்க்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருந்தாலும் வெளியில வந்து அவங்க அப்பா சொன்னதுதான், அநியாயமா ஒரு பொண்ணு வந்துட்டு இறந்து போச்சு, அந்த பொண்ணை மறுபடியும் கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ்ல குற்றவாளியா இருக்கிறவங்களுக்கு பெரிய வயசுலாம் இருக்க கிடையாது, 16, 17 தான். இந்த வயசுல இவ்வளவு மோசமான ஒரு குற்றத்தை பண்ணிருக்காங்க, இவ்வளவு மோசமான ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்க அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய பேரண்ட்ஸ். நிறைய குழந்தைங்க வந்துட்டு தானாவே வளர்றப்ப இதெல்லாம் தப்பு, இது வந்து பண்ணக்கூடாது, இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஆனா சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பாவோ இல்ல அவங்க அம்மாவோ தான் இருந்து இதெல்லாம் தப்பு, நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் கரெக்ட், இதெல்லாம் தப்பு அப்படின்ற ஒரு மாரலை வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி தரணும். ஆனா இவங்க விஷயத்தை வச்சு பாக்குறப்ப இவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இவங்க 2 பேருத்தையுமே ஒழுங்கா பாத்துக்க கிடையாது. அதுவும் க்ரூஸோடைய அப்பாலாம் க்ரூஸ் சின்ன வயசுல இருக்கும் போதே ஒரு 16 வயசு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. உன்னுடைய அப்பா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் ஜெயிலுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி தான் க்ரூஸை வந்துட்டு வளர்த்திருப்பானுங்க. இப்படி இவனுங்க வளர்றதோடைய அந்த இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் பாதிச்சு சுத்தி இருக்கக்கூடிய இன்னசென்ட்டான ஒரு பர்சனையுமே பாதிக்குது. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பேரண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டான முறையில் அவங்களோட குழந்தைங்களை வந்துட்டு கைட் பண்ணணும். அவங்களால பண்ண முடியல இல்லாத பட்சத்தில் அந்த பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். சொல்ல போனா ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு எல்லாருமே ப்ராப்பரா இருக்காங்களா, பசங்க எல்லாமே அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு ஒரு சைல்டு சைக்கியாட்ரிக் வச்சிருந்தா கூட நல்லதுதான். இந்த குழந்தைங்க அந்த வயசுல கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்காங்க, தனியா இருக்காங்க, வித்தியாசமா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பேசி அப்பயே வந்துட்டு அதை ஷார்ட் அவுட் பண்ணும். இப்படிலாம் நம்ம சின்ன வயசுல பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா பின்னாடி நிறைய குற்றங்கள் அது வந்துட்டு தடுக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.